2-3 வீக்ஸாகவே வீக்கெண்ட்லேயும் காலையில் ஒரு 6 o'clock நானும் அக்ஷுவும் எழுந்திருவோம். அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு சப்போர்ட்டிவாக நானுமே எழுந்திரிச்சிருவேன். மோஸ்ட்லி வீக்கெண்டில் சேமியா ஐட்டம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவேன். இவன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு படிக்கிறனால கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் இப்போல்லாம் வேறு மாதிரி டிஷ் தான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கோதுமை தோசையும் கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். கோதுமை தோசையில் கொஞ்சம் வெங்காயம், சில்லி, மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து வெளியில் பிரியாணி வாங்கிக்கலான்னு முன்னாடி இவர் சொல்லிட்டாரு. ஸோ லஞ்சுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணல. எப்பயும் போல் 2 ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி அவங்க மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கூட தால்ச்சா, அப்புறம் தயிர் பச்சடி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பருப்பு பாயசமும் வந்திருந்தது. அது கூட கொஞ்சமாக ஈரல் ஃப்ரை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர் மட்டும், அத்துவும் அவரும் வந்து செஸ் டோர்னமெண்ட் கிளம்புறாங்க. அக்ஷு வந்து நான் ஜாயின் பண்ணல. 10th முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் செஸ் டோர்னமெண்ட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கேன். அத்துக்குட்டி போய் அவன் கேட்டகரியில் வின் பண்ணிட்டான். எப்போயுமே ட்ரோஃபீஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். இந்த தடவை வந்த ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா ஹார்ஸில் ரொம்ப யூனிக்காக இருந்தது. நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது.